ஹாய் ஹலோ வணங்க மகளே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா, கில்லி படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் வேறு ஆயிடுச்சு. ஸோ அதோட கதை என்னன்னு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ஸோ அதில் உள்ள ஒரிஜினல் கதையே கிடையாது. என்ன சொல்ற? அப்போ என்னதான் ஒரிஜினல் கதை அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம தனலட்சுமி வேலுவை லவ் பண்ணாங்கன்னு ஒரு ஸ்டோரி வந்துச்சு பார்த்தீங்களா, அது கிடையவே கிடையாது. தனலட்சுமி உண்மையாக லவ் பண்ணது யாரை பார்த்தீங்கன்னா நம்ம முத்துப்பாண்டியை தான். சாரி, எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கான ஹிண்ட்டு அந்த படத்திலே தான் இருக்குது. ஸோ நம்ம வேலு எதுக்காக மதுரைக்கு போனார், எதுக்கு இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்தாரு, அதுக்கப்புறம் அவன் தனலட்சுமியை கூப்பிட்டு வரும்போது என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சு நடந்துச்சு, நம்ம கண்ணில் என்னென்னலாம் பட்டுச்சு அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கில்லி படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் என்ன கதை இருக்கும், வேலு ஊதாரியாக சுற்றிக்கிட்டு கபடியெலாம் விளாண்டுக்கிட்டு இருப்பார். அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மதுரைக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன் வரும். அங்கே நம்ம தனலட்சுமியை முத்துப்பாண்டி கொடுமைப்படுத்தி தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அங்கேருந்து காப்பாற்றிட்டு வந்த வேலு தம் வீட்டுக்குள்ளே வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, தனலட்சுமியை பாதுகாத்துக்கிட்டு இருப்பாரு. அங்கேருந்து பார்த்து நைட்டில் அனுப்பி வைக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் இவங்க சேர்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்கும். ஆனால் இது ஒரிஜினல் கதையே கிடையாது. ஆனால் ஒரிஜினல் கதையே வேற. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலு தனலட்சுமியை லவ் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா வேலுவுக்கு தனலட்சுமின்னு ஒரு பொண்ணு அங்கே இருக்காங்கன்றது தெரியவே தெரியாது. ஆனால் இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கராத்தே மாஸ்டர் தான். யாரா அந்த கராத்தே மாஸ்டர் அப்படின்னு பார்க்குறீங்களா, இவர் தான். ஸோ இவர் தான் நம்ம வேலுவை ஆல்ரெடி, அதாவது நம்ம கராத்தே மாஸ்டர் என்ன சொன்னாலும் நம்ம வேலு கேட்பாப்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம வேலு இருந்தார். அப்போ தான் நம்ம வேலு ஊதாரி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கராத்தே மாஸ்டர் சொல்கிறாரு, வேலு மதுரைக்கு போகணும், மதுரையில் தனலட்சுமின்னு ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணை உஷார் பண்ணுறது தான் உன்னோட வேலை அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொல்கிறாப்புல. அதுக்கு நம்ம வேலு சொல்கிறாப்புல, நான் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் மதுரையில் இருக்கிற ஒரு பொண்ணை போய் நான் லவ் பண்ணணும், இங்கே நிறைய பொண்ணுங்க இருக்காங்களே இவங்களே நான் லவ் பண்ணிட்டு போயிடுவேனே அப்படின்னு சொல்லி நம்ம வேலு சொல்லும்போது, இல்லை டைரக்டர் அப்படி தான் சொல்லியிருக்காப்புல அப்படின்னு. சரி, நான் தனலட்சுமியை லவ் பண்ணா அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுமா? ஆஹா, அந்த பொண்ணு ஆல்ரெடி முத்துப்பாண்டின்னு ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு, அவனும் இந்த பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஆனா முத்துப்பாண்டி லவ் பண்றது தனலட்சுமிக்கு தெரியும், ஆனா தனலட்சுமி லவ் பண்றது முத்துப்பாண்டிக்கு தெரியவே தெரியாது. அப்படித்தான் நம்ம தனலட்சுமி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவும் வேலு குழம்பிடுறாரு. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. சரி, நான் அங்கே போனேன் அப்படின்னா அங்கே முத்துப்பாண்டி யாருன்னு எனக்கு எப்படி தெரியும், தனலட்சுமி யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவும், நீ அங்கே போ, உனக்கு தன்னால தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. சரி, என்னன்னா கராத்தே மாஸ்டர் சொல்றது இந்த அளவுக்கு நம்ம வேலு ஏன் கேட்காருன்னு பார்த்தீங்கன்னா, வேலுவுக்கு பலவிதமான வித்தைகளை நம்ம கராத்தே மாஸ்டர் கற்றுக் கொடுத்துருக்காப்புல. மாடியில் நின்று பல்ட்டி அடிக்கிறது, இன்னொரு மாடியிலேருந்து இன்னொரு மாடிக்கு தாவிலாம் போறது, அதை கூட விட்டுருங்க, கூல்ட்ரிங்க்ஸை ஃபுல்லாக குடிச்சிட்டு தூக்கி எறியும் போது மறுபடியும் கூல்ட்ரிங்க்ஸ் வரக்கூடிய அந்த வித்தை எல்லாமே நம்ம கராத்தே மாஸ்டர் தான் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். ஸோ இதுக்கு நியாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேலு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கராத்தே மாஸ்டர் சொல்றத கேட்டுக்கிறாப்புல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேலு மதுரைக்கு போறாப்புல. போகும்போது நம்ம கராத்தே மாஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேலுக்கு முன்னாடியே முத்துப்பாண்டி கிட்ட போய் கையால சேர்ந்துட்டாப்புல. அப்போ நம்ம வேலுவுக்கே ஒரு ஆச்சரியம், என்னடா நம்ம கராத்தே மாஸ்டர் என்னடா இவங்கிட்ட கையால இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, நம்ம கராத்தே மாஸ்டர் வேணும்னே தான் இவன் தாயா முத்துப்பாண்டி, இவனை தான் நீ ஏமாத்தி தனலட்சுமின்ற ஒரு பொண்ணு உஷார் பண்ணி தூக்கிட்டு போகணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சிம்பாலிக்கா காட்டுற மாதிரி நம்ம கராத்தே மாஸ்டர் பண்ணி விட்டாப்புல. யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? ஸோ இந்த டயத்துல தான் நம்ம தனலட்சுமியோட அண்ணன் தனலட்சுமிக்கு பார்க்கறதுக்காக திருநெல்வேலிக்கு கிளம்பி போயிட்டு இருக்காப்ல. அந்த தைரியத்துல ட்ரெயினர் திருநெல்வேலிக்கு மாப்பிள்ளை பார்க்க போறவங்க அண்ணன். இந்த விஷயம் எப்பறம் முத்துப்பாண்டிக்கு தெரிய வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தனலட்சுமி தான் முத்துப்பாண்டிக்கு தெரிகிற மாதிரி ஏதோ ஒரு யார்ட்டையோ சொல்லியிருக்காப்புல. அது அப்போ நம்ம தனலட்சுமி சொல்றாங்க, அதாவது அவர் பார்க்க போகக்கூடாது, போகாம இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா நம்ம முத்துப்பாண்டி சும்மா இருப்பாப்லையா,
போட்டு தள்ளுன்னு சொல்லி இப்போ வெறியில சுத்திக்கிட்டு இருக்காப்புல. ஆல்ரெடி நம்ம கராத்தே மாஸ்டர் வேலுவுக்கு தனலட்சுமி உஷார் பண்ணி விடுற வேலையில இருக்காப்புல. இதுல என்னடா அப்படின்னா நம்ம தனலட்சுமியோட அண்ணன் பார்க்கறதுக்காக என்னடா நீ வேற இடத்துக்கு போறியா அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டியை விட நம்ம கராத்தே மாஸ்டர் தான் செமகாண்டாயிட்டாங்க. முத்துப்பாண்டியாவது தனலட்சுமி அண்ணனை ரெண்டாவதா தான் குத்துனாரு. ஆனா ஃபர்ஸ்ட் வெட்டுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கராத்தே மாஸ்டர் தான். இதுல என்ன ஒரு காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னை கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சும் தனலட்சுமியோட அண்ணன் விண்டோ சீட்டா பார்த்து போய் உட்கார்ந்தான் பார்த்தீங்களா, வேற லெவலு. அப்படி போய் உட்கார்ந்தவன நம்ம முத்துப்பாண்டி வந்து போட்டு தள்ளுறாப்புல. யாரு? நம்ம வேலுவோட கண்ணு முன்னாடியே. இது வந்து பிளான் எல்லாமே நம்ம கராத்தே மாஸ்டரோட பிளான் தான். அதாவது முத்துப்பாண்டி யாரு நம்ம வேலுவுக்கு தெரியணும், வேலுவுக்கு முத்துப்பாண்டி எந்த லெவல்ல பவர்ஃபுல்லா இருக்காங்கன்றத இந்த இடத்துல தெரிய வைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்கப்பல நம்ம கராத்தே மாஸ்டர். இதெல்லாம் இங்க சகஜம் இல்ல. என்ன தொங்கிருச்சு? எப்படியும் நம்ம அண்ணனை பார்க்க விடாத மாதிரி பண்ணிடுவாருன்னு சொல்லி நம்ம தனலட்சுமிக்கு நல்லாவே தெரியும். இதை தெரிஞ்சுதான் நம்ம தனலட்சுமி சாங்குக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அங்க. ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல? உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. 5 இன்ச்சு உள்ள விட்டு இறக்கிட்டாண்டா. ஸோ இதுல காண்டான தனலட்சுமி நான் வந்து போக விடாத மாதிரி தான் பண்ணுன்னு சொன்னேன், நீங்க நான் போட்டு தள்ளிட்ட அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவத்தில் இருக்காப்புல. இந்த விஷயம் தெரியாத நம்ம தனலட்சுமியோட சின்ன அண்ணன் அவனும் பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டு முத்துப்பாண்டியவே கொலை பண்ண போறாப்புல. சும்மாவே கொலை பண்ணுவாப்புல முத்துப்பாண்டி. இதுல அவனையே போய் கொலை பண்ண போனா விடுவாரா அப்படின்னு சொல்லி சின்ன அண்ணனையும் போட்டு தள்ளிட்டாப்புல. நீங்க எல்லாம் கட்டமுன்னா குட்டிச்சோரா நாசமத்து போக போறீங்க எல்லாரும். இதுல தனலட்சுமி இன்னமும் கோவமாயிட்டாங்க. அப்பதான் நம்ம முத்துப்பாண்டி வந்து தனலட்சுமியை பாக்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது எதிர் வீட்டுல ஒரு பையன் பார்த்ததை பார்த்து முத்துப்பாண்டி கோவமானாரோ இல்லையோ நம்ம கராத்தே மாஸ்டர் செம டென்ஷன் ஆயிட்டாப்ல. ஏன்டா ஏற்கனவே தனலட்சுமியை வேலுக்கு உஷார் பண்ணி கொடுக்கறதுல வேலையில நான் சுத்திக்கிட்டு இருக்கேன், அதுல இந்த முத்துப்பாண்டி வேற, அதுல பொண்ணு பார்க்க போறேன்னு அண்ணன் தம்பின்னு 2 பேரும் செத்து போயிட்டாங்க, இதுல எதிர் வீட்டுக்காரே நீ வேற வரியாடான்னு சொல்லி செம காண்டாயிட்டாப்ல நம்ம கராத்தே மாஸ்டர். என்னடா பாக்குறேங்க? இதே மாதிரி வாரம் போறவங்க ஜெயிங்க ஊரு விளங்கு. இந்த நேரத்தில் ஏற்கனவே தனலட்சுமி வந்து முத்துப்பாண்டியை தான் விரும்பிட்டு இருக்காப்புல. ஆனால் இது தெரியாத தனலட்சுமியோட அம்மா அப்பா நீ வீட்டை விட்டு கிளம்பி போமா, போய் அமெரிக்காவில் இருக்கிற சித்தப்பாவை அவங்க வீட்டுக்கு போயிரு அப்படின்ற மாதிரி இங்கே அனுப்பி விட்டுருக்காங்க. யோ நானே அந்த ஆளை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ அவனை விட்டுட்டு வேற எங்கேயும் போன்ற மாதிரி அனுப்பி வரியாயா அப்படின்ற மாதிரி சொல்லாம தான் நம்ம தனலட்சுமி கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் நம்ம தனலட்சுமி இத்தனை வருஷமாக இந்த ஊரில் வளர்ந்துருக்காங்க, பிறந்து வளர்ந்தது அவங்க இந்த ஊர் தான். நம்ம தனலட்சுமிக்கு தெரியாதா முத்துப்பாண்டியோட அவங்களோட லாரி என்னன்னு கூட தெரியாதா? இதுல என்ன ஒரு காமெடி அப்படின்னா அங்க மயில்கல் எழுதி இருக்கும், அதுல சென்னை அந்த பக்கம் தான் எழுதி இருக்கும், மதுரை இந்த பக்கம் எழுதி இருக்கும். ஆனா நம்ம தனலட்சுமி எப்படின்னா இங்க இருந்து பார்த்தே ஸ்கேன் பண்ணி பின்னாடி என்ன எழுதி இருக்குன்றதெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த லாரியில ஏறிட்டாங்க. எந்த லாரி? நம்ம முத்துப்பாண்டியோட லாரி. இது ஆல்ரெடி நம்ம தனலட்சுமிக்கு நல்லாவே தெரியும். எப்படியும் இந்த லாரி வந்து பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டியோட அந்த மில்லுக்கு தான் போகுது, நம்ம அங்கே போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏறி உட்காந்துட்டாங்க. ஓகே நீ வந்து மில்லுக்கும் போயிட்ட, முத்துப்பாண்டின்னு ஒருத்தவங்க அங்கே இருக்காங்கன்றதும் தெரிஞ்சு போச்சு. ஏன் கொஞ்ச நேரத்தில் அவர் அங்கிட்ட இருந்து போயிருப்பாப்புல. போனதுக்கப்புறம் இறங்கி போக வேண்டியதானே, எதுக்கு முத்துப்பாண்டி கண்ணு தெரிகிற மாதிரி தான் இறங்கணுமா? இதை பார்த்த நம்ம முத்துப்பாண்டி நம்ம தனலட்சுமி எல்லாம் விரட்டி சேசிங் பண்ணி எப்படியோ ஒரு பக்கம் பிடிச்சிடுறாப்புல. இதுக்காகவா நீ இவ்வளவு வேகமா ஓடி வந்த? பிடிச்சதுக்கப்புறம் நம்ம தனலட்சுமி நீ விட்டுருன்னு சொல்லி ரொம்பவும் கஷ்டப்படுறாப்புல. சரி நீங்கள் நினைப்பீங்க அந்த பொண்ணுத்த விருப்பம் இல்லையா, எதுக்கே அவன் மட்டும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. யோ அந்த பொண்ணுக்கு டிரைவிங் தெரியாதியா, இந்த ஆள் என்னடா ஆனால் டிரைவர் சீட்டில் போய் ஏற்றி விட்டுக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணு எப்படியா ஏறும்? டிரைவிங் தெரியாதுன்றத சொல்கிறதுக்கு தாயா யோ எனக்கு டிரைவிங் தெரியாதியா பின்னாடி சீட்டில் ஏற்றி விடுன்னு அந்த பொண்ணு புலம்பிக்கிட்டு இருந்துச்சு. இது தெரியாத முத்துப்பாண்டி டிரைவர் சீட்டில் போய் ஏற்றி விட்டு அந்த பிள்ளை எப்படியா ஏறும்? இந்த கலபரத்தில் நம்ம வேலு முத்துப்பாண்டியை போட்டு அடிச்சு விட்டாப்புல. தனலட்சுமிக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அதாவது ஒரு வீரனை தான் கட்டிக்கணும்னு. அப்போது முத்துப்பாண்டின்னு ஒருத்தர் வீரனாக இருந்தான். இப்போ என்னடா ஆனால் வேலு வந்து அடிச்சு விட்டாப்புல.
வேலு அடிக்கும் போது என்ன ஆகிட்டு போச்சு, வேலு தான் வீரன்னு நம்ம தனலட்சுமி நினச்சிட்டு வேலு பின்னாடியே போயிட்டாங்க. ஸோ இந்த டயத்தில் தான் நம்ம வேலு வண்டி எடுத்துகிட்டு போகும்போது பின்னாடியே நம்ம கராத்தே மாஸ்டர் துரத்திக்கிட்டு போயிட்டு இருக்காப்புல. அப்போ பார்த்தீங்கன்னா கராத்தே மாஸ்டர் வந்து டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சைடில் தான் உட்காந்துருக்காங்க. டிரைவர் வேற லெவலில் ஸ்பீடில் போயிட்டு இருக்கான். எப்படியும் போய் பிடிச்சிருவான்னு தெரிஞ்ச நம்ம கராத்தே மாஸ்டர் அவனை அடித்து வெளியே பற்றி விட்டு இவர் ஸ்லோவாக ஓட்டி போயிட்டு இருக்காரு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ. அதுக்கப்புறமும் நம்ம தனம் வந்து யாருன்னே தெரியாம ஒருத்தர் அடிச்சு விட்டான், இவ்வளோ நாள் நம்மளை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா முத்துப்பாண்டி, அவங்க கூட நம்ம இருந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சு நம்ம தனம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காப்பாற்ற போறேன்னு சொல்லி கூட்டு வந்த நம்ம வேலு வண்டியோட சேர்த்து தண்ணிக்குள்ள விட்டாப்புல. கண்ணு இல்லாத கவோரி பயல முழு கரப்பாம்பூச்சி மாதிரி கவிச்சு வச்சிருக்கானே பாவி. அதுக்கப்புறம் எப்படியோ அங்கேருந்து பொழைச்சி மேலே ஏறி வந்த நம்ம தனமும் வேலுவும் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனத்துக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்கிட்ட போனால் நம்மளை வந்து சாகடிக்காமல் விட மாட்டான், ஆனால் இதுக்கு நம்ம முத்துப்பாண்டியே கூட இருந்துக்கலான்னு சொல்லி கையில் இருந்த கவரை வேணும்னே தட்டி விட்டது மாதிரி தான் இருந்துச்சு. எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா. அதை எப்படியோ வேலு வந்து சுதாரிச்சுக்கிட்டு அந்த கவரை எடுத்துட்டு தனத்தை கூட்டு போகும்போது பாம் போட்டேன்னு சொல்லி அதுலேருந்து மயங்கி விழுந்துட்டாங்க. ஏமா நீ தண்ணியில தானமா இருக்க, தண்ணி நார்மலா தண்ணி பட்டா வந்து எல்லாம் எந்திரிச்சிருவாங்க, இவங்க ஆனா தண்ணிக்குள்ளே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இது ஆக்ஷன் மேடம், மேடம் இது ஆக்ஷன். இது எல்லாமே நம்ம தனலட்சுமியோட பிளான். இது தெரியாத வேலு மயக்கமான நம்ம தனத்தை தூக்கிட்டு ஓடுறாங்களாம். இப்போ ஓடும்போது மழை வருதா, மழை தண்ணி பட்டு நம்ம தனலட்சுமி எந்திரிச்சிட்டாங்களாம். அவரை போன பிறகு அப்படி சும்மா சில்லு 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 ஏற்கனவே காரில் காப்பாத்துறேன்னு கூட்டு கொண்டு போய் தண்ணியில் விட்டாப்புல நம்ம வேலு. இப்போ என்னடானா மறுபடியும் நீ காப்பாத்துறேன்னு சொல்லி தோல்ல தூக்கிட்டு கொண்டு போய் தடிக்கி விழுந்து அந்த பொண்ணை கொலை பண்ண பார்த்துருக்காப்புல. இதுல செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க நம்ம தனலட்சுமி. ஏன்டா அப்படி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க, உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன், என்ன ஆச்சுடா உனக்கு. அப்போ கூட நம்ம தனலட்சுமி சொல்லுவாங்க, யோ ஆல்ரெடி என்னை தண்ணியில் கொண்டு போய் தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்தேன், இப்போ நான் தூக்கிட்டு போய் தடிக்க விழுந்து இப்போயும் என்னைய கொலை பண்ண பார்த்துட்டேன், என்னை விட்டுரு, நான் முத்துப்பாண்டி கூட இருந்துக்கிறேன், நீ பாட்டுக்கு ஒரு பக்கம் போன்னு சொல்லி இப்போ கூட சிம்பாலிக்காக நம்ம தனலட்சுமி சொல்கிறாங்க. அதை கேட்காத நம்ம வேலு ஆட வந்த கிரவுண்ட் அது கிடையாது இதுதான் சொல்லி வசனமெல்லாம் பேசி தனத்தை மயக்க பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. நான் விளையாட வேண்டிய கிரவுண்ட் அது இல்லை, இதுதான். ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன். ஸோ இதை பார்த்த நம்ம தனம் ஆஹா இவனை விட்டா சரிப்பட்டு வராது, எப்படியும் அவனை வந்து மாட்டி விட்டுருன்னு சொல்லி ஒரு பிளானை போடுறாப்புல. இத்தனை நேரத்தில் 2 பேரும் ஓடி போகும்போது நம்ம கராத்தே மாஸ்டர் அந்த இடத்துக்கு வந்துடுறாப்புல. அப்பதான் நம்ம தனலட்சுமியும் வேலுவும் ஒரு ஆட்டு மந்தைக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்காங்க. கரெக்டா நம்ம தனலட்சுமி ஒரு தும்மலை போடுறாங்க. நம்ம கராத்தே மாஸ்டர் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி நம்ம கராத்தே மாஸ்டருக்கு தெரியும் இவங்க இங்கே தான் ஒளிஞ்சிருக்காங்கன்னு. பார்த்தா பக்கத்தில் இன்னொரு அடியால் வரவும் அதை தெரியாத மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இவனை போக சொல்லி அந்த இடத்துல நம்ம தனலட்சுமி ஒரு தும்மலை போட இவங்க 2 பேருக்குள்ள கை கலப்பு ஆகி போச்சு. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இப்பதான் நம்ம கராத்தே மாஸ்டரும் வேலு நேருக்கு நேர் பாக்குறாங்க. யோ நீ என்னைய போ சொல்லிவிட்டு இங்க வந்து அடியாளா இருக்கியா, நீ என்னையா இங்க பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம வேலு யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அப்பதான் நம்ம வேலு வந்து நம்ம கராத்தே மாஸ்டர் சொல்லி கொடுத்த ஒரு நிறைய வித்தைகள்லாம் அங்க பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம வேலுக்கு தெரியும் எப்படி நம்ம அடிச்சாலும் நம்ம கராத்தே மாஸ்டருக்கு ஒன்றும் போறது இல்லை, சும்மா அடிச்சு விடும் அப்படின்ற மாதிரி நம்ம தனலட்சுமி நம்புற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ போச்சே, அவனுக்கு பொண்ணு பார்க்க வந்து எனக்கு ஐயா. ஸோ இந்த டயத்துல தான் இவங்க நம்ம கராத்தே மாஸ்டர் அடிச்சு போட்டு வேலுவும் தனலட்சுமியும் கிளம்பி போகும்போது தான் நம்ம வேலு வந்து யார்கிட்டயோ லிஃப்ட் கேட்குறாங்க. பார்த்தா வர்றது வந்து இறங்குறது நம்ம முத்துப்பாண்டி தான். இது எல்லாமே நம்ம தனலட்சுமிக்கு தெரியும். முத்துப்பாண்டி வீட்டில் என்னென்ன காரு இதெல்லாம் இருக்குன்னு நம்ம தனலட்சுமிக்கு தெரியாமையா? அவங்களுக்கு தெரியும் எப்படியோ நம்ம வேலு மாட்டிப்பாப்பில் நாம முத்துப்பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு நினப்பில் தான் அந்த இடத்துல அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க.
சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? ஒரு வழியா நம்ம வேலு வந்து முத்துப்பாண்டி கிட்ட மாட்டிக்கிட்டாப்ல. இப்பதான் நம்ம வேலு தனலட்சுமியை காப்பாத்துறேன்னு சொல்லி தனலட்சுமி கழுத்திலே கத்தி வைப்பாப்ல. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. அப்போ நம்ம முத்துப்பாண்டி வந்து நம்ம தனலட்சுமியை காப்பாத்துறதுக்காக வேலு சொல்ற எல்லா வேலையுமே ஒரு வேலைக்கார மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாப்ல. இந்த டயத்துல நம்ம தனலட்சுமிக்கு வேற லெவல்ல முத்துப்பாண்டி மேல லவ் வந்துடும். ஏன்டா உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு என் கழுத்துல கத்தி வச்ச நீ எங்க, என்ன காப்பாத்துறதுக்காக அவன் கழுத்துல கத்தி வைக்க வச்ச முத்துப்பாண்டி எங்க அப்படின்ற மாதிரி நம்ம தனலட்சுமிக்கு முத்துப்பாண்டி மேல லவ் வந்துருச்சு. ஸோ இப்போ தான் நம்ம தனலட்சுமி ஒரு மைண்ட் செட்டு வராங்க, நமக்கு சரியான ஆள் முத்துப்பாண்டி தான், அதனால் வேலுவை எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெங்கெல்லாம் மாட்டி விடலான்னு சொல்லி ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் போடுறாங்க. ஸோ அப்படி என்னென்ன மாஸ்டர் பிளான் நம்ம தனலட்சுமி போட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கில்லி ஒரிஜினல் வீடியோ பார்ட் 2ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா பபாய்.